லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இதுல வேணாலும் மிச்சம் வைக்கலாம், ஆனா பகையில மட்டும் மிச்சம் வைக்கவே கூடாது பாட்டி. ஸ்வேதாவை கொல்லணும்னு நாம முடிவெடுத்துட்டோம். அப்போ ஸ்வேதாக்கு சப்போர்ட்டா இருக்கிற எல்லாரும் சாவணும். அப்போதான் நாம தப்பிக்க முடியும். கரெக்டா சொன்ன பூமிகா. மா, என் பொண்ணு ரொம்ப சரியா யோசிச்சு சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கா. அவளை போட்டு நீ குழப்பாம கொஞ்சம் பேசாம இரு. கொலை பண்றது சரியான பாதையா? ஆத்தாளும் அவளும் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். அம்மா, மிச்சம் இருக்கிற 2 மருந்து பானையிலயும் எப்படியாவது ஆசிட கலந்துடணும். அப்பதான் நம்ம நினைச்ச மாதிரி மேடி சாவான். ஆமா பூமிகா, நீ கவலைப்படாத. நான் நேரம் பார்த்து 2 மருந்து பானையிலயும் ஆசிட கலந்துடுறேன். அம்மா, இன்ஸ்பெக்டர் தான் கால் பண்றாரு. ரவுடிங்ல புடிச்சு அடிச்சு 50 லட்சத்தை திரும்ப வாங்கிட்டாரு போல. இந்த கொடு. இன்ஸ்பெக்டர் சார், அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டீங்களா? இன்னும் இல்ல மேடம். ஏன் சார், அவனுங்களை பிடிக்க முடியலையா? அவனுக்கு எனக்கு தெரிஞ்சவனுக்கு தான் மேடம். ஆளையெல்லாம் பிடிச்சி விசாரிச்சாச்சு. அவனுக்கு என்ன சொன்னானுங்கன்னா, இன்ஸ்பெக்டர் சார். சார் சொல்லுங்க சார். டேய் இங்க பாருடா, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். எடுத்த பணத்தை மரியாதையா திருப்பி கொடுத்துரு. என்ன சார் நீங்க இந்த விஷயத்துல நான் போய் சொல்லுவேனா? சார், என் புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், பணத்தை நான் எடுக்கல சார். நீ பணத்தை எடுக்கலன்னா பணம் எங்கடா போச்சு? அது எனக்கு தெரியாது சார். இங்க பாரு, பொய் சொல்லாத. அப்புறம் உங்களை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்க வேண்டி வரும். சார், நீங்க என்ன எப்படி விசாரிச்சாலும் பணத்தை நான் எடுக்கலன்னா எடுக்கலன்னு தானே சொல்லுவேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 50 லட்சம் பணத்தை நாங்க ஆட்டையை போட்டிருந்தா இந்நேரம் நாங்க லோக்கல்ல இருந்திருப்போம். இல்ல உங்ககிட்ட இப்படி போன்ல பேசிட்டு இருப்போமா? சார், ஆஸ்பத்திரி செலவுக்கே காசு இல்லாம என் பொண்டாட்டி கடன் வாங்கி எனக்கு செலவு பண்றா சார். சார், இதான் சார் என் நிலைமை. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். ஏன் சார், நீங்க எதுக்கு அவனை போன்ல விசாரிச்சீங்க? ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு 4 அடி அடிச்சு அவனை விசாரிச்சிருக்க வேண்டியது தானே? மேடம், நான் போலீஸ்காரன். எனக்கு யாரை எப்படி விசாரிக்கணும்னு நல்லா தெரியும். அவனுங்க திருடினதா சொன்ன 50 லட்சம் உங்களுது இல்ல. பணத்துக்கு சொந்தக்காரரான கல்பனாமா இப்ப வரைக்கும் லீகலா எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. அப்புறம் எப்படி நான் அவனை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிக்க முடியும்? அந்த ரவுடி தான் புள்ள மேல சத்தியம் பண்ணி நான் பணத்தை எடுக்கலன்னு சொல்றான். எனக்கு அவன் சொல்றது உண்மைன்னு தான் தோணுது. என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? அந்த ரவுடி பணத்தை எடுக்கலன்னா வேற யார் பணத்தை எடுத்திருப்பா? என்னது, ரவுடி பணத்தை எடுக்கலையா? சுத்தம். நீங்க எதுக்கும் ஒரு தடவை அந்த பொண்ணு ஸ்வேதாவை செக் பண்ணிட்டு சொல்லுங்க. ஸ்வேதாவியா? அவளா பணத்தை எடுத்திருக்கவே மாட்டா சார். அப்படி சொல்லாதீங்க மேடம். பணம் காணாம போச்சுன்னு சொல்ற ஸ்பாட்ல நீங்களும் இல்ல நானும் இல்ல. அங்க இருந்தது 2 பேர் தான். ஒண்ணு அந்த ரவுடி, இன்னொன்னு ஸ்வேதா. அதனால ஒரே பக்கமே நம்ம சந்தேகப்பட முடியாது. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஸ்வேதாவை செக் பண்ணி அவ பணத்தை எடுக்கலன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த ரவுடிய நான் வேற மாதிரி விசாரிக்கிறேன். சரிங்க சார். அம்மா, இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு? அவரு ஸ்வேதா தான் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு காணாம போச்சுன்னு பொய் சொல்றான்னு சொல்றாரு. அம்மா, ஸ்வேதா ரொம்ப நேர்மையானவ. அவ பணத்தை திருடி வச்சிருக்க வாய்ப்பே இல்லையேம்மா. இதையே தான் நானும் சொன்னேன். அதுக்கு இன்ஸ்பெக்டர் ஸ்வேதாவை செக் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. கண்மணி, எனக்கு என்னமோ அந்த இன்ஸ்பெக்டரும் ரவுடியும் ஒண்ணு சேர்ந்து அந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை ஆட்டையை போட்டு போக போறாங்களோன்னு தோணுது. ஏமா அப்படி சொல்ற? பின்ன ஸ்வேதா இடத்துல நாம இருந்திருந்தா கூட கண்டிப்பா அந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி இருப்போம். ஆனா ஸ்வேதா திருடுவாளா? இல்ல பாட்டி, இந்த 50 லட்சம் விஷயத்துக்குள்ள வேற ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு. இது அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ முதல்ல ஸ்வேதா மேடி கதையை முடிப்போம். ஸ்வேதா கதையை முடிச்சிட்டா
அப்புறம் அந்த 50 லட்சம் ரூபாய் பணம் இருக்கிற இடத்த எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு பாட்டி, நீ கவலைப்படாத. ஆமா, ஸ்வேதாவும் மேடியும் செத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல நமக்கு போட்டியா இருக்கிறது ராகினி மட்டும்தான். அவளையும் எப்படியாவது அடிச்சு வரட்டிட்டா அதுக்கப்புறம் கல்பனாமாவோட சொத்து முழுக்க நமக்குதான். நாம ராணி மாதிரி வாழலாம். நினப்பு தாசிலாக பொழப்பு கழுத மேய்க்க போகுதான், அந்த கதையா இருக்கு. இல்ல, அது இப்படியே நம்ம சொத்து சொத்துன்னு கனவு கண்டுகிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை வீணாயிட போகுதுன்னு சொல்ல வந்தேன். வைத்தியசாலையில அத்தை எல்லாரையும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லும்போது பூமிகா, கண்மணி, அவங்க அம்மா கோகிலா எல்லாருமே நீங்க போங்க, நாங்க பின்னாடி வரோம்னு சொன்னாங்க. நாம வந்து இவ்ளோ நேரம் ஆச்சு, ஆனா இன்னும் அதுங்களை காணுமே. எங்க போய் தொலைஞ்சிருப்பாங்க? எங்க போய் தொலைஞ்சா நமக்கு என்ன? அதுங்க வீட்ல இல்லாதது ரொம்ப நிம்மதியா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிம்மா, நான் வெயிட் பண்றேம்மா. முதல்ல போய் ஸ்வேதாவை பார்த்து கோவில்ல யாசகம் எடுக்கிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதை சரி பண்ணணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஸ்ரேயா, சிவா எல்லாரையும் பார்க்கணும். அதுங்க வந்துருச்சுங்க போல இருக்கு. நீங்க? நான் ஸ்வேதாவோட அம்மா. ஸ்வேதா அம்மாவா? இவ்ளோ நாளா நீங்க எங்க இருந்தீங்க? அது ஒரு பெரிய கதை, அதை சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. ஸ்வேதா இருக்காளா? நான் அவளை பார்க்கணும். உள்ள வாங்கம்மா. உட்காருங்க. டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நான் ஸ்வேதாவை பார்க்கணும். அவளை கொஞ்சம் வர சொல்றீங்களா? ஸ்வேதா இப்ப வீட்ல இல்லம்மா. எங்க போயிருக்கா? அம்மா, நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு உங்க பொண்ணை பார்க்கறதுக்காக சந்தோஷமா வந்திருக்கீங்க. இந்த நேரத்துல நான் இந்த விஷயத்த சொல்றது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்க மருமக மேடி தலையில பலமா அடிபட்டு உயிருக்கு போராடுற நிலைமையில வைத்தியசாலையில இருக்காரு. என்ன சொல்றீங்க? மேடி உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்காரா? ஆமாம்மா. உன் கணவருக்கு தலையில பலத்த அடிபட்டிருக்குமா, அதனால தான் சுய நினைவே இல்லாம இருக்க. அவரை காப்பாத்த நான் முழு முயற்சி பண்றேம்மா.
மேடிக்கு தலையில அடிபடுறதுக்கு முன்னாடி எங்க அத்தை போய் ஜோசியரை பார்த்திருக்காங்க. அப்ப ஜோசியர் மேடி ஜாதகத்தை பார்த்துட்டு மேடிக்கு மரண கண்டம் இருக்கு, அவர் உயிருக்கு எப்ப வேணாலும் ஆபத்து உண்டாகலான்னு சொல்லியிருக்காரு. மேடி ஜாதகத்துல இருக்கிற மரண கண்டம் தான் மேடிக்கு தலையில அடிபடுறதுக்கு காரணம்னு அத்தை நம்புறாங்க. அதனால மரணகண்டம் தீர்றதுக்கான பரிகாரத்தை ஜோசியர்கிட்ட கேட்டு அத்தை ஸ்வேதாவை செய்ய சொல்லிருக்காங்க. என்ன பரிகாரம்? தயங்காம சொல்லுமா, என்ன பரிகாரம்? அது ஸ்வேதா கோயில் வாசல்ல நின்னு 3 நாள் யாசகம் எடுத்து அதுல வர பணத்துல தங்கம் வாங்கி தாலி செஞ்சு அம்மனுக்கு பூஜை பண்ணா தலையில அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற மேடி கண்ணு முழிப்பானா. கண்ணு முழிச்ச மேடி ஸ்வேதா கழுத்துல பூஜை பண்ண தாலியை எடுத்து கட்டுனா மேடிக்கு இருக்கிற மரண தோஷம் நீங்கிடுமா. நீ இனிமே இந்த காட்டுல இருக்க வேண்டாமா, நீ உன் ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போ உன் பொண்ணுக்காக நீ செய்ய வேண்டிய காரியங்கள் சிலது இருக்கு. இப்போ உன் பொண்ணு பக்கத்துல நீ இருக்கணும். அதனால தான் ஈசன் உன் பொண்ணு பக்கத்துல உன்னை போக சொல்றான். சித்தர் என் பொண்ணுக்கு என்னோட உதவி தேவைன்னு சொன்னது இதுதானா? அம்மா, மேடி இருக்கிற வைத்தியசாலையோட அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்றேம்மா. கிருஷ்ணா நகர் முதல் தெரு, அங்க ஒரு ஆசிரமம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலதான். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பத்து நிமிஷத்துல வர்றேன்னு சொன்னாரு. 20 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் ஆளைய காணோமே. எப்பதான் வருவார்னு தெரியலையே. அண்ணா, என்னம்மா? அண்ணா, நான் கிளம்புறேன். நீங்க வந்த வரைக்கும் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. எப்படிம்மா போவீங்க? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஆட்டோ ரெடி ஆயிடும், நம்ம போயிடலாம். இதுதான் நீங்க 20 நிமிஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க ஆட்டோ ரிப்பேர் பண்ற மாதிரியே எனக்கு தெரியல. அண்ணா, என் புருஷன் வைத்தியசாலையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. நான் அவசரமா வைத்தியசாலைக்கு போகணும். என் நிலைமைய தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, வந்த வரைக்கும் ஆட்டோவுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க, நான் கொடுத்துட்டு கிளம்புறேன். பணத்தை வாங்கிட்டு உங்களை அனுப்புறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஆனா நீங்க இங்க இருந்து போகணும்னா 3 கிலோமீட்டருக்கு நடந்து தான் போகணும். ஏன்னா ஆட்டோ எதுவும் இந்த நேரத்துக்கு இந்த பக்கம் வராதுமா. நீங்க பொண்ணா வேற இருக்கீங்க, அதனாலதாம்மா தனியா அனுப்புறதுக்கு யோசனையா இருக்கு. அதனாலதாம்மா திரும்ப திரும்ப உங்களை இங்கேயே இருக்க சொல்றேன். சரி, நீங்க போய் ஆட்டோல உட்காருங்க. இந்த பக்கம் ஏதாவது ஆட்டோ வந்துச்சுன்னா ஆட்டோவை நிறுத்தி நானே உங்களை அனுப்பி வைக்கிறேன். அதுக்குள்ள நம்ம ஆட்டோ ரெடி ஆயிடுச்சுன்னா இதுலயே போயிடலாம். சரிண்ணா. அப்பாடா, வந்துட்டாரு. எங்கடா அவ? அது ஆட்டோல இருக்கானே. சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். அண்ணா, இது பப்ளிக்கான இடம்ண்ணே, இங்க வச்சு எதுவும் பண்ணிடாத. அப்படி பண்ணா நாம கண்டிப்பா மாட்டிப்போம்.
அது எனக்கு தெரியாதா? நாம குடோனை வச்சு தான் ஆள முடிக்க போறோம். இதை எங்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன். அப்போ ஒண்ணு பண்றியா? இரு. ஏய் இந்தா புடி. இத முகத்துல வச்சு அழுத்து மயக்கமாயிருவாங்க. மயங்கினதும் குடோனுக்கு கொண்டு வந்துரு. சரிண்ணே. ஆத்தாளும் அவளும் ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாளுங்க. ஆனா என்னத்தை யோசிக்கிறாளுங்கன்னு தான் தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மூலிகை மருந்த மேடிக்கு கொடுத்துருவாங்க. அதுக்குள்ள மிச்சம் இருக்கிற 2 பானையிலயும் ஆசிட கலந்துடணும். சொல்லுங்க வைத்தியரே. நான் எப்பவும் நோயாளிக்கு மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி மருத்துவம் நல்லபடியா முடியணும்னு கணபதிக்கு பூஜை செய்யறது வழக்கம். அதான் இப்ப கணபதி பூஜை பண்ண போறேன். நீங்களும் வந்து பூஜையில கலந்துக்குங்க. சரிங்க. வாங்கம்மா. வா. அம்மா எல்லாரும் உள்ள போறாங்க. இப்போ நீ போய் மிச்சம் இருக்கிற 2 பானையிலயும் இந்த ஆசிட கலந்துட்டு வந்துரு. உட்காருங்கம்மா. உட்காருங்க. கீர்த்தி எல்லாம் தயாரா இருக்காமா? எல்லாம் தயாரா இருக்குங்கய்யா. ஓம் அத்திமுகனே போற்றி, ஆணை முகத்தவனே போற்றி. என் திசையும் வென்றவனே போற்றி, ஏழ்மையை நீக்குபவனே போற்றி, உண்மையாய் இருப்பவனே போற்றி, குறைகளை களைவாய் போற்றி. ஓம் அம்பிகை செல்வா போற்றி, முழுமுதற் கடவுளே போற்றி, மருந்தாய் ஆனவனே போற்றி, மாயமாய் வந்தவனே போற்றி, அருளுக்கும் அருள் தந்தவனே போற்றி. பாம்பை அணிந்தவனே போற்றி, பல்லாம் வெறுத்தவனே போற்றி, விரதமாய் ஆனவனே போற்றி. பிள்ளையாரப்பா, என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு. ஓம் அப்பம் பிரியனே போற்றி, ஓம் கொழுக்கட்டை பிரியனே போற்றி, தந்தமாய் இருந்தவனே போற்றி.
ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்த இளம்பினை போலும் வயிற்றினை நன்றி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்துகில் வைத்தடி போற்றுகின்றேனே. தொட்டு கும்பிட்டக்கம்மா. அம்மா கீர்த்தி, வெயில்ல 3 மருந்து பானை வச்சிருக்கோம்ல, அதை எடுத்துட்டு வாம்மா. சரிங்க ஐயா. அக்கா இருங்க, நானும் கூட வாங்க. என்கிட்ட ஒண்ணு கொடுங்க. 3 மருந்து பானையிலுமே ஆசிட கலந்தாச்சு. இனிமே மேடியை யாராலையும் காப்பாத்த முடியாது. போலாமா? போலாம். ஐயோ கடவுளே, விநாயக பெருமானே, இன்மை புரிந்தவனே, மருந்தாய் ஆனவனே, மாயங்களே ஆனவனே போற்றி போற்றி. ஆமா. விநாயக பெருமானே, எல்லாம் வல்ல நாயகனே. அம்மா, நாம ஸ்வேதாவை தூக்க செட் பண்ண அந்த ரவுடி கால் பண்றான். பேசு பேசு. ஹலோ மேடம், நீங்க சொன்னபடி சுவேதாவை தூக்கியாச்சு மேடம்.